ஹாய், என் பேர் சுரேஷ். நான் வந்து மேடவாக்கத்தில் வந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ க்ரீன் கார்பெட் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது பண்ணாங்க. இந்த லேண்ட் வந்து எம்டி லேண்ட் இருக்குது. ஸோ அவங்க வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் கம்பேர் பண்ணும்போது மற்ற லேண்ட் வந்து எல்லா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 7,500 அண்டு 7,000 மேலே தான் எல்லாமே. ஸோ இவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி 6,500 அந்த ரேஞ்சுக்கு எனக்கு வந்து ஃபைனல் இது பண்ணாங்க. நான் எதுவுமே சொல்லலை, லேண்டு மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டேன். மற்றபடி எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. ஈஸி பார்க்குறதுலேருந்து எல்லாமே பண்ணிவிட்டு எனக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறோட நாலேஜ் வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா எனக்கு தெரியாது, நம்ம வந்து வேறு ஃபீல்டில் இருக்கோம். ஸோ அவங்க வந்து எனக்கு இது வேணும், இது பாருங்கள், இதை பாருங்கள், உங்களுக்கு டவுட் இருந்தால் இதை கேளுங்கன்னாங்க. அப்புறம் நான் சில யூடியூப்லாம் பார்த்துட்டு சில டவுட்லாம் கேட்டேன். அதுக்கு முன்னாடியே அந்த அவங்க டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அப்பப்போவே பண்ணிட்டாங்க. லேண்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கூட எனக்கு வந்து வேறு எதாவது ஹெல்ப் வேணால் கூட நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் இந்த லேண்டு வந்து என்ஆர்ஐ லேண்டு. ஸோ நம்ம லோக்கலில் இருக்க மெம்பர்ஸே வந்து லேண்டு வாங்கினா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு என்ஆர்ஐயோட கோஆர்டினேட் பண்ணி எனக்கு லேண்டை வந்து பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்தாங்க அவங்க. 100% நான் வந்து 98, 99 சொல்ல மாட்டேன், 100% முடிச்சு கொடுத்தாங்க. இப்போ கூட நான் வந்து அந்த லேண்டுக்கு எதாவது சப்போர்ட் வேணால் கூட அவங்க உடனே பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சில பேர் லேண்டு வாங்கிட்டு உடனே வந்து லேண்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாங்க. சிலதெல்லாம் வந்து சரி என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு, நான் லேண்டை மட்டும் தான் காமிச்சேன், என்னோடய வேலை அதோட அவ்வளோதான், நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. அவங்க வந்து எனக்கு ஆடிட்டரு, வக்கீல் எல்லாமே வச்சு அந்த எல்லா லீகல் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எனக்கு அவங்க வந்து அவங்ககிட்டே கேட்க சொல்லிட்டாங்க. நான் ஜஸ்ட்டு போயிட்டு சைன் மட்டும் பண்ணேன். ஸோ க்ரீன் கார்பெட் வந்து ஒரு குட் சாய்ஸ். நீங்கள் அங்கே போயிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் கூட நீங்கள் என்ன கேட்கணுமோ அதை ஸ்டார்டிங்கே கேட்டால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் க்ரீன் கார்பெட் டெவலப்பர்ஸ். நம்ம ரேட்டிங் கொடுக்கணுன்னா நம்ம 5 கொடுக்கலாம் தாராளமாக. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 100% வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது கூட உங்களுக்கு மேபி இதுவாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த க்ரீன் கார்பெட் டெவலப்பர்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணிவிட்டு நீங்கள் கேளுங்க. அவங்களுடைய வந்து அந்த பொலைட்னஸ்ஸுக்கும் உங்களுக்கு அந்த ரேஞ்ச் எனக்கு இவ்வளோ தான் வேணும், இந்த ஏரியாவில் வேணும்னா அவங்க வந்து ஓப்பனாக பேசிடுவாங்க. இருக்குது, இல்லை, இதுதான், இன்னும் நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ இந்தமாரி விஷயம் தான் பேசுவாங்களே கண்டி நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் நான் சொல்கிற மாதிரி மேடகத்தில் வாங்குறீங்க, நீங்கள் போய் செக் பண்ணும்போது அங்கே இருக்கிற லேண்டு வேல்யூ வந்து உங்களுக்கே தெரியும். 10லேருந்து ஆரம்பித்து 10, 8, 9, 7.5 இல்லை 7 மேக்ஸிமம், அதாவது மினிமம் வந்து 7. அதுக்கடுத்து கம்மியாக மோஸ்ட்டாக எங்கேயுமே இருக்காது. அப்படி இருந்தால் கூட அது வந்து டிடிசி அப்ரூவ்டாக இருக்காது. ஆனால் இவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர்.